ஹாப்பியா, ஹெல்தியா, ஜாலியா ஒரு லைஃப். Lanco Harmonia Pavilion Senior Living Apartments at Sri Perambatoor 2 BHK just 49 lakhs. Call 7717273747. சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே விவசாய தோட்டத்தில் ரகசியமாக கஞ்சா பயிரிட்ட ஆயுள் தண்டனை கைதி உட்பட 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே உள்ள சின்னக்குட்டி மடுவு மலைப்பகுதியைச் சேர்ந்தவர் பரமசிவம். கடந்த 2003ஆம் ஆண்டு கொலை வழக்கில் ஆயுள் தண்டனை பெற்று சேலம் மத்திய சிறையில் இருந்த இவர் கடந்த 2024ஆம் ஆண்டு விடுதலையாகி வெளியே வந்தார். இந்நிலையில் காரிப்பட்டி காவல் நிலைய போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போது அவ்வழியாக வந்த பரமசிவம் மற்றும் சின்னவேலம்பட்டியைச் சேர்ந்த மாதையன் ஆகியோர் போலீசாரை பார்த்ததும் நிற்காமல் தப்பிச் செல்ல முயன்றனர். அவர்களை துரத்தி பிடித்த போலீசார் அவர்கள் வைத்திருந்த கீரை கட்டுகளை சோதனை செய்த போது அதில் சுமார் 80 கிலோ கஞ்சா இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. விசாரணையில் பரமசிவம் சிறையில் இருந்தபோது சில கைதிகளிடம் ஆலோசனை பெற்று தனது விவசாய தோட்டத்தில் மஞ்சளுக்கு இடையே ரகசியமாக கஞ்சா பயிரிட்டது அம்பலமானது. வருவாய்த்துறையினர் மற்றும் போலீசார் நடத்திய ஆய்வில் பரமசிவத்திற்கு சொந்தமான 2 ஏக்கர் நிலத்தில் 8 சென்ட் பரப்பளவில் கஞ்சா சாகுபடி செய்தது உறுதி செய்யப்பட்டது. இதன் மதிப்பு பல லட்சம் இருக்கும் என போலீசார் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் கஞ்சா பயிரிடப்படுவதே இல்லை என்று அரசு கூறி வரும் நிலையில் இச்சம்பவம் தமிழக அரசின் திராவிட மாடல் நிர்வாகத்தை சீர்குலைப்பதாக உள்ளதாக பாஜக மாநில தலைமை செய்தி தொடர்பாளர் நாராயணன் திருப்பதி சாடியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த 9 நாட்களுக்கு முன்பு சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு அவர்கள் கஞ்சா அண்டை மாநிலங்களிலிருந்து மட்டுமே கடத்தி வரப்படுவதாகவும் தமிழகத்தில் ₹1 மதிப்பிற்கூட கஞ்சா வளர்க்கப்படுவதில்லை என்றும் கூறினார். கடந்த டிசம்பர் 30ஆம் தேதி மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தமிழகம் போதைப்பொருள் இல்லாத மாநிலம் என்றும் இங்கு 0% சாகுபடியே நடப்பதாகவும் தெரிவித்தார். கடந்த 2ஆம் தேதி முதலமைச்சர் ஸ்டாலின் அண்டை மாநில எல்லைகளை கண்காணிக்க மத்திய நிறுவனங்களுக்கு கோரிக்கை விடுத்தார் என்று சுட்டிக்காட்டியுள்ளார். முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் இத்தகைய கருத்துக்களை தெரிவித்த 6 நாட்களுக்குள்ளேயே தமிழகத்தில் கஞ்சா சாகுபடி நடப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்துவதாகவும் இளைஞர்களின் எதிர்காலத்தை சிதைக்கும் இத்தகைய சாகுபடிகள் மாநிலத்தின் வேறு எங்கெல்லாம் நடைபெறுகின்றன என்பது குறித்து தீவிர விசாரணை நடத்த வேண்டும் என்றும் நாராயணன் திருப்பதி வலியுறுத்தியுள்ளார்.